வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜூலை மாதத்தில் லான்ச் ஆக போகிற மொபைல்ஸோட லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மாதமே புதுசாக நிறைய ஃபோன்கள் வந்து லான்ச் ஆகிட்டே தான் இருக்குது. அப்படி ஜூலை மாதத்தில் எந்தெந்த ஃபோன் லான்ச் ஆக போகுது, நீங்கள் வந்து ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிற ஃபோன்ஸ்லாம் ஒரு தடவை கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது வந்து அட்வைசபிள். ஏன்னா வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபோனை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கூட உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபோன் பாத்தீங்கன்னா Asus ROG Phone 6. Asusல வந்து இந்த ROG Phone சீரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்துல Asus ROG Phone 6 வந்து the first gaming smartphone using Snapdragon 8+ Gen 1 ப்ராசஸருங்க. Snapdragonல வந்து 8+ Gen 1 ப்ராசஸர் அப்படிங்கிறது இப்போ இருக்கிறதுலே ஸ்னாப்டிராகன் கிட்ட இருந்து வந்த லேட்டஸ்ட் ப்ராசஸர். அதே நேரத்தில் ரேம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 GB வரைக்கும் ரேம் தரதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு மெமரி கணக்கு வருது. அந்த அளவுக்கு வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. 18 GB வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்னல் மெமரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 TB வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6.78 இன்ச் 165 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு இருக்கக்கூடிய டிஸ்பிளே. பிளே ஸ்டோரில் எந்த கேம்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் விளையாடணும், நீங்கள் வந்து ஒரு அல்டிமேட் கேமர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து நீங்கள் வந்து யோசிக்காமல் வாங்கலாம். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6000 mAh கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் 65 watts ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வாட்டர் ரிப்லண்ட் டிசைன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா 229 கிராம், அதாவது ஒரு 1/4 கிலோ வெயிட் இருக்கும். பட் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்டடியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹெவியான ஒரு ஃபோன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க கேமிங்க்கு அப்படின்னா கண்டிப்பாக Asus ROG Phone 6 வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷன். Asus ROG Phone 6 வந்து என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65,000 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்ன பின்ன இருக்கலாம், வேரியன்ட் அண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா iQOO 90 அப்படிங்கிற இந்த ஃபோன் சீரிஸ் வந்து அதோடைய குவாலிட்டினால, கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனால பேர் வாங்கின ஒரு மொபைல் அப்படின்னு கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல் சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் iQ சீரிஸ் வாங்கின ஒருத்தர் கூட அந்த ஃபோன் வந்து நல்லா இல்லப்பா, ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னதே கிடையாது. அந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான் iQல வந்து 90 வந்து இந்த மாதம் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. iQOO 90யும் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மொபைல் தாங்க. உங்களுக்கு வந்து தெரிக்க விட போகுது. ஏன்னா இதுலேயும் வந்து ப்ராசஸர் Snapdragon 8+ Gen 1 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 8GB 12GB வேரியன்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெமரி பொறுத்த வரைக்கும் 128 GB - 512 GB வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வரும்னு சொல்லியிருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா பேக் கேமரா, பிரைமரி கேமரா 50 MP OIS கேப்பபிலிட்டியோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ரொம்ப பல்காக இருக்காது, பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், அதே நேரத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு iQ ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக iQOO 90 எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். iQOO 90யோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? iQOO 90 பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ப்ரைஸ் ரொம்ப காம்படிட்டிவ் தான் கொடுத்துருப்பாங்க. 55,000 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும், அதோட கம்மியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்டே டியூன் வித் கிங் மொபைல்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Moto G42. Moto G42 வந்து ஒரு மிட் செக்மெண்ட் மொபைலுங்க. உங்களுக்கு வந்து ஒரு கேமிங் மொபைல் கிடையாது, அதே நேரத்தில் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல்னு சொல்ல முடியாது. பட் இப்போ ரீசெண்டாக மோட்டோ வந்து லான்ச் பண்ணுற எல்லா மொபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் செக்மெண்ட்டில் இருந்தாலும் நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து நல்ல ஸ்பெசிஃபிகேஷன், நல்ல குவாலிட்டியான மொபைலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் Moto G40 பார்த்தீங்கன்னா Snapdragon 680 ப்ராசஸரோட வருது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.4 inch கொடுத்துருக்காங்க. 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4GB ஸ்டார்ட் ஆகுது, 64GB மெமரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து 6GB வேரியண்ட்டும் இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய கேமரா பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா உங்களுக்கு 50 MP பிரைமரி லென்ஸோட வரும்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 MP பிரைமரி லென்ஸோட வரும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 18 watts ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மிட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஃபோனை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து Moto G42 எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணலாம். Motorola G42 பார்த்தீங்கன்னா ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோன் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து 15,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரைஸ். பட் அதை விட கம்மியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Nothing Phone 1. இந்த வீடியோலே வந்து ரொம்ப ஹாட்டான நியூஸ் வந்து இதுதாங்க. நத்திங் ஃபோன் அப்படிங்கிறது யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து 2000 rupees வந்து பே பண்ணி ப்ரீ புக்கிங் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஜூலை 12th வந்து நத்திங் ஃபோன் 1 வந்து லான்ச் ஆக போகுது. நத்திங் ஃபோன் யூரோப்லாம் வந்து சில நாடுகளில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஐஃபோனுக்கு ஈக்குவலான ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன், அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோன் பார்க்குறக்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நிறைய லைட்டு மேலே கீழெல்லாம் போகுது. ஸோ அந்த லைட் என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து இப்போ வீடியோ எடுக்கிறீங்கன்னா கேமரா சுற்றி இருக்கிற லைட் எரியும். இப்போ நீங்கள் வந்து ஃபோன் சார்ஜ் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபோனுக்கு பின்னாடி இருக்கிற லைட் எரியும். இப்போ ஃபோனில் வந்து இன்கமிங் கால் வருதுன்னா வேறு மாதிரி லைட் எரியும். இப்போ மெசேஜ் வருது அப்படின்னா வேறு மாதிரி லைட் எரியும். அலாரம் அடிக்குதுன்னா வேறு மாதிரி லைட் எரியும். ஃபோன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட iPhone 12, 13 மாதிரியே ஒரு ஃப்ளாட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு டுவெல் கேமராவோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல், செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சலோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து ஐஃபோனுக்கு நிகர் வேறு ஃபோனே இல்லையாப்பா, ஆண்ட்ராய்டில் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக நல்ல ஃபோன் வரவே வராதா அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஃபோன் வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு நம்பி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஜூலை 12க்கு அப்புறம் தான் தெரியும் நத்திங் ஃபோன் வந்து உண்மையிலுமே சூப்பராக இருக்கா இல்லை நத்திங் ஃபோன் நத்திங்காக தான் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபோனில் வந்து ப்ராசஸர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, Snapdragon 778G+ ப்ராசஸர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸரும் எப்படி இருக்குது, அது வந்து யூனிக்கான ஒரு செட்டப்பாக இருக்குது. அண்ட் ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 8GB இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 128GB இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து அவங்க ஃபோனுடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து லான்ச் பண்ணல, ஒரு சர்ப்ரைஸாகவே வச்சுருக்காங்க. பட் இப்போதைக்கு ஃபோன் பார்க்குறதுக்கு சூப்பர் அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் OLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iPhone 12 என்ன பேனல் இருக்கோ அதே பேனல் தான். ஓவரால் வந்து ஐஃபோனுக்கு காம்படிஷனாக ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒன்று வந்திருக்கு. ஆண்ட்ராய்ட் 12 தான் இருக்குது, நத்திங் OS தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நத்திங் அப்படிங்கிற பேரே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ ஐஃபோனும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வரும்போது ஆப்பிள் சிம்பிள் வச்சு ஆப்பிள் அப்படின்னு வந்தாங்க. என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது. அதே தோற்றம் தான் வந்து நத்திங் ஃபோனுக்கு இருக்குது. ஸோ ஜூலை 12 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஆன்லைனில் 2000 பே பண்ணி நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணலாம். அண்ட் நத்திங் ஃபோனை வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணலாம். நாங்கள் கூடிய சீக்கிரம் நத்திங் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ இந்த நத்திங் ஃபோனை வந்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணுறதுக்கு 2000 தான் ஆகும். பட் அந்த ஃபோன் வந்து எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் ப்ரைஸையும் வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. பட் ஓவரால் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு 30,000லேருந்து ஒரு 40,000க்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ப்ரைஸ் எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படிங்கிறது ஜூலை 12க்கு அப்புறம் தான் தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Oppo Reno 8 and Oppo Reno 8 Pro. கண்டினியூஸாக வந்து ஒரு மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அடுத்த அப்படின்னா Oppo Reno அப்படின்னு சொல்லலாம். ரெனோவில் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன எல்லா மாடல்ஸுமே வந்து சூப்பர் ஹிட். இப்போ வந்து Oppo Reno 8 வந்து லான்ச் பண்ண போகிறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. 8 and 8 Pro யூஷுவலான டிஃப்ரென்ஸோடவே வரப்போகுது. ஸோ 8க்கும் 8 Proக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூஷுவலாக பேட்டரியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கேமரா டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசரில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு Oppo Reno 8 வந்து எப்படி அப்படின்னு பார்த்தலாம். Oppo Reno 8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் MediaTek Dimensity 1300 ப்ராசஸரோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12GB ரேமோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெமரி வந்து 256GB வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரா வந்து 32 மெகா பிக்சல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து ஸ்டாண்டர்டான சைஸ் கொடுத்துருக்காங்க. 6.43 இன்ச் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கக்கூடிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ Oppo Reno 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிட் செக்மெண்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லணும். பட் மிட் செக்மெண்ட்னா 20,000க்கு கீழே இல்லாமல் 20,000க்கு மேலே இந்த 30,000 பட்ஜெட்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோன் தான் Oppo Reno 8. ஸோ நீங்கள் வந்து Oppo Reno 8 வந்து ஒரு 30,000 ரேஞ்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Oppo Reno 8 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 7 Gen 1 ப்ராசஸரோட வருது. மற்றபடி ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12GB இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெமரி பார்த்தீங்கன்னா 256GB இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. டிஸ்பிளேல வந்து ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. Oppo Reno 8 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.62 இன்ச் கொடுத்துருக்காங்க. Oppo Reno 8ல பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி Oppo Reno 8, Oppo Reno 8 Pro ரெண்டு ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து 4500 mAh தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 80 watts தான் கொடுத்துருக்காங்க. கேமராவில் வந்து Oppo Reno 8 Pro எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேமரா 50 மெகா பிக்சல் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் 8 and 8 Proக்கு இருக்கிற ஃபுல் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு வந்து Oppo Reno 8 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் வைஸ் Snapdragon 7 Gen 1 கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து எந்த கேம்னாலும் விளையாடலாம். நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணால் வீடியோ எடுக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த ப்ராசஸ்லையுமே வந்து ஹேங் ஆகுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே இருக்காது. அதே நேரத்தில் Oppo Reno 8ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 1300 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராசஸரும் ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து ஒரு ப்ராசஸர். ஸோ நீங்கள் 8 வாங்குறதா இருந்தாலும் 8 Pro வாங்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பையாக தான் இருக்கும்.
8 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 35,000 40,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2T. OnePlus Nord 2T ரீசெண்டாக தான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபோன் வந்து உண்மையிலுமே சூப்பராக இருக்குங்க. OnePlus Nordல இது வரைக்கும் லான்ச் ஆன மொபைல்ஸ்லேயே வந்து இந்த மொபைல் வந்து பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யூஸ்வலாகவே வந்து OnePlus Nord சீரிஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா OnePlusல இப்போ ஃப்ளாக்ஷிப் மொபைல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 60,000 55,000 செலவாகும். Nord சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000க்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். அந்த விதத்தில் OnePlus Nord 2Tல வந்து மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அந்த ஃபோனை நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது, அந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து அமேசிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் அது கொடுத்துருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 1300 கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்க்கெல்லாம் நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம். அவ்வளோ பெருசாக எந்த கேமுமே வந்து ஹேங் ஆகாது. கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மிட் செக்மெண்ட் கேமராஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 50 மெகாபிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவில் நீங்கள் வந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ணலாம். பட் செல்ஃபி கேமராவில் நீங்கள் வந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ண முடியாது. இது மாதிரி சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இந்த ஃபோன் வந்து ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோனு நம்மளுக்கு தெரியப்படுத்துது. அப்படி இல்லைனா ஃபோன் வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு எந்த விதத்திலுமே குறையாத ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாகவே வந்து OnePlusல 67 வாட்ஸ் தான் தருவாங்க. பட் OnePlus Nord 2Tல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் OnePlusல நீங்கள் ஒரு ஃபோன் எதிர்பார்த்துருக்கீங்க, மிட் செக்மெண்ட்டில் ஃபோன் எதிர்பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து OnePlus Nord 2T வந்து பெஸ்ட் பைங்க. OnePlus Nord 2T பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நம்ம அன்பாக்சிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் எப்படி இருக்குது, ஃபோனோட டச் அண்ட் லுக் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஃபோனுடைய ப்ரைஸஸ் என்னென்ன கலர்ஸில் வருது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம இந்த வீடியோ பார்த்துருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Realme GT Neo 3T 6.62 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 870 வருது. நல்ல ப்ராசர். மோஸ்ட்லி எந்த கேம்ஸ் விளாண்டாலும் உங்களுக்கு வந்து ஹேங்கிங் அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது. ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120GB ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா 64 மெகாபிக்சலோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப்போட வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போலாம் வந்து 16 மெகாபிக்சல் அப்படிங்கிறது வந்து பத்த மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமராலே வந்து 4K வீடியோஸ் எதிர்பார்க்குறாங்க மக்கள். அப்படி இருக்கும்போது இன்னும் வந்து நிறைய ஃபோன்ஸில் வந்து செல்ஃபி கேமராவில் வந்து 1080p வரைக்கும் தான் ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. இந்த ஃபோன்லேயும் அந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து செல்ஃபி கேமரா அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து அதில் வந்து 4K வீடியோஸ்லாம் தேவையே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து பெரிய பாயிண்டாக இருக்கவே இருக்காது. அடுத்தது பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸில் வந்து 0 to 100 ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் வந்து Realme GT Neo 3T பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு 30,000 35,000 நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு இருக்க வேண்டிய ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேம் அண்ட் மெமரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அது காம்ப்ளிமெண்டிங்காக இருக்குது. விலை கம்மியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக Realme GT Neo 3T வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். நம்ம கடைசியாக பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா MI 12 Ultra. MIயில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாக்ஷிப் மொபைல் சீரீஸில் அடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற மாடல் தான் MI 12 Ultra. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 8+ Gen 1 ப்ராசஸரோட வருது. Snapdragon 8+ Gen 1 அப்படிங்கிறது தான் Snapdragonல இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராசஸர் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12GB 16GB வரைக்கும் ரேம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 512GB வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சந்தேகமே இல்லாமல் MI கிட்ட இருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலுங்க. இதுக்குள்ளே ஸ்பெசிஃபிகேஷன்லாம் தூக்கி வச்சிருக்காங்க. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக்கா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, LEICA அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி கேமராஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா குவாலிட்டி வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்க போது. இந்த ஃபோனோட இமேஜஸ் வந்து இன்டர்நெட்டில் வந்து லான்ச் ஆயிருக்கு. அந்த இமேஜஸ்லாம் பார்க்கும்போது கேமரா பார்க்கறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. கேமராக்காக ரொம்ப மனக்கெட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நீங்கள் வந்து MI பார்த்துட்டு இருக்கீங்க, MIயில் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா MI 12 Ultra இஸ் ஆன் த வே. மற்றபடி MIயில் வந்து கேமராஸ் என்னென்ன கேப்பபிலிட்டிஸோட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 50 மெகாபிக்சல் லென்ஸோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத MI இன்னும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணவே இல்லை. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு ஆல்ரவுண்டர் ஃப்ளாக்ஷிப் மொபைல் தான் MI 12 Ultra. MI 12 Ultra வந்து 40,000 45,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு
உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் தெரியும். ஜூலை மாதத்தில் லான்ச் ஆக போகிற எல்லா மொபைல்ஸுமே பார்த்தோம். இந்த மொபைல்ஸில் ஏதாவது ஒரு மொபைல் வந்து உங்களுடைய ஃபேவரட் மொபைலாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு மாடலை நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.